தமிழன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரின்ஸ், நீலகிரி மாவட்டத்தினுடைய தொழிலாளர் நலத்துறையினுடைய கண்காணிப்பு குழு உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியினுடைய மாநில இளைஞரணி பொருளாளர். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு பார்த்திங்கன்னா, இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இந்த போதை பழக்கம், அதுவும் குறிப்பாக இந்த மதுபானம் மற்றும் இந்த போதை கலாச்சாரம் குறித்த ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமாக எனக்கு இன்றைக்கி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மது பழக்கம் அப்படின்னு வரும்போது சமூகத்தில் நிலவர ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அளவாக குடித்தா பிரச்சனை இல்லையா, நான் அளவாக குடிக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற முதல்ல அந்த ஒரு அடிப்படை விழிப்புணர்வு வரணும். ஸோ இந்த மதுபானம் கம்மியாக குடித்தா ஓகேவா அப்படின்னு கேட்டால், அது எந்த அளவுக்கு சரி தவறுங்கிறது பின்னாடி நீங்களே அதுக்கான முடிவை எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த அடிக்டிவ் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த அடிக்டிவ் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படி என்னன்னாக்கா, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு சிலரை பார்க்குறோம், இன்றைக்கி காலையில் எனக்கு காஃபி கம்பல்சரி வேணும்னு இருந்த சூழ்நிலை போக, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த காஃபி அடிக்ஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தைலம் தேய்ச்சா தான் தூக்கமே வரும், தைலத்தோட அந்த மென்தால் ஸ்மெல்லு, அந்த எரிச்சல், இது வந்து ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து புகைப்பு சிகரெட்ஸ் எடுத்தால் தான் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு ரிலீவ் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் மதுபானமும் எந்த விதத்தில் சரி, எந்த விதத்தில் இதை ஒப்பிட முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆரம்பத்தில் காலையில் எழுந்ததும் ஒரு காஃபி குடிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் ஒரு சிலருக்கு எப்படின்னாக்கா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க, ஒரு தலைவலி ஏற்படும், ஒரு ஒர்க் லோடாக இருக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். ஒரு காஃபி, அந்த கெஃபைன் உள்ளே போன உடனே அந்த கெஃபைனோட கெமிக்கல் ரியாக்ஷனும் நம்ம மூளையில் ஏற்படுற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல அந்த கெஃபைன் போனதுமே அந்த டொப்பமைன் நம்ம உடம்புலேருந்து வெளிப்படும், அந்த மூளையில் வெளிப்படும். அதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காஃபி குடித்தாதான் எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் வெளியே வரேன் அப்படிங்கிற ஒரு தன்மையை உருவாக்குது. இதே போல் மதுவும் இதையும் காஃபி எந்த விதத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அளவாக மது குடிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனை இல்லை, நான் குடும்பத்துக்கு நல்லா சம்பாதிக்கிறேன், நான் எனக்கும் என் உடம்புக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, இட்ஸ் கோயிங் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் நம்ம நிறைய தெரு ஓரங்களில் இந்த மது பழக்கத்தினாலும் மற்றும் இதர போதை பழக்கத்தினாலும் விழுந்து கிடக்கிறவங்க, தன்னை அறியாமல் தன் சுயமரியாதையை இழந்து விழுந்து கிடக்கிறவங்க நிறைய பேர்த்த நம்ம ரோட்டோரங்களில் பார்ப்போம். இவங்கெல்லாம் யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவங்களுக்கு நேற்று ஒரே ஒரு நாள் குடித்ததுனால தான் இந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டுச்சா, இவங்களுக்கு இந்த ஒரு நாள் மேபி அந்த லாஸ்ட் ட்ரிங்க் அவங்க அப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடித்தவங்களா, அதான் ஃபஸ்ட் டைம் ட்ரிங்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்களும் உங்களை போன்று ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு லார்ஜ் ஒரு குவார்ட்டர் அது குடித்தாலே எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல ஆனந்தமாக இருந்தது அப்படின்னு ஆரம்பித்தவங்க தான் இந்த அடிக்டிவ் பர்சனாலிட்டி டிசார்டர். நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த அடிக்ஷனால், இந்த அடிமைப்படுத்தப்பட்டதுனால, அந்த மது இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், அந்த மதுன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் எனக்கு என்னோட துக்கத்தை, என்னோட ஏமாற்றத்தை எல்லாத்தையுமே எனக்கு கையாளணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மது என்கிற ரசாயனம் என் உடம்புக்குள்ளே போய் என் மூளையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி அதுக்குள்ளே அவங்களுக்கு கிரியேட் ஆச்சு. அந்த டிபெண்டன்சி என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் அவங்களுக்கு அந்த உடம்புலையும் அந்த மூளையிலையும் அந்த மதுவை கிரகிக்கக்கூடிய அந்த சசப்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த சசப்டபிலிட்டி உடம்புலேருந்து போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு அடிக்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த உடலையும் இந்த மூளையையும் இயக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, காலையில் எழுந்த உடனே எனக்கு மது வேணும், இல்லை வேறு எந்த இது மது பழக்கத்தை பற்றி மட்டும் நான் சொல்ல விரும்பல, இது எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மூட் ஆல்ட்ரிங் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். எனி ஃபார்ம் ஆஃப் மூட் ஆல்ட்ரிங் சப்ஸ்டன்ஸ், அது மதுவாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், இல்லை கொக்கைன், அந்த மாதிரி ஈவன் காஃபியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே மூட் ஆல்ட்ரிங் சப்ஸ்டன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த மூட் ஆல்ட்ரிங் சப்ஸ்டன்ஸ் எதை நம்ம எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த காஃபி எடுக்கிறனாலையோ, இல்லை இந்த தைலம் தேய்க்கிறனாலையோ, இந்த புகைப்பிடிக்கிறனாலையோ தன்னுடைய உடலுக்கோ இல்லை மனதிற்கோ இல்லை குடும்பத்திற்கோ இன்ஸ்டண்ட்டாக உடனுக்குடன் வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போகிறது கிடையாது. ஆனால் இந்த மது மற்றும் இதர போதைகளை ஏற்படுத்தும் போது ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஈவன் அளவாக குடித்தவங்க எத்தனையோ பேர் வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸில் இல்லை ஹார்ட் அட்டாக்ஸில் இல்லை செத்த கதையெல்லாம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மது பழக்கம் மற்றும் இதர போதை பழக்கங்கள் என்ன ஆகும்னா, ஒரு குறுகிய காலத்திற்குள்ளேயே வந்து தன் மூளை செயல்பாடுகளை, ஒரு மனிதனுடைய மூளை செயல்பாடுகளை சிதைக்குது. அதன் பின் அவங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுது. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிற அந்த சைமல்டேனியஸ் என்ன ஆகும்னா, குடும்பங்களில் மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பை அதை ஏற்படுத்தும், குடும்பங்களில் மிகப்பெரிய பிரிவுகளை ஏற்படுத்தும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, அடிப்படையாக ஆரம்பத்தில் நான் அளவாக குடிச்சிட்டு இருந்தேன், எனக்கு அளவாக குடிக்கிறதுனால சந்தோஷம் கிடைக்குது, அளவாக குடிக்கிறதுனால எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி குடிக்க ஆரம்பித்தவங்க தான் இவங்க இது எல்லாமே. ஆரம்பத்தில் அளவாக தான் போச்சு எல்லாம், ஆனால் நாளடைவில் அதனுடைய தன்மை, அதாவது குடிக்கிற ஃப்ரீக்வன்சி
ஃப்ரீக்வன்சி, அந்த குடிக்கிறவருடைய தன்மை, குவான்டிட்டி எல்லாமே ஜாஸ்தியாக அவங்களுக்கு பிரச்சனைகளும் ஜாஸ்தியாச்சு. அவங்க இனியும் ஆங்கிலத்தில் சொன்னால் இட் டெஸ்ட்ராய்ஸ் யூ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதே தமிழில் நம்ம சொல்லும் போது ஒரு மனிதனை வந்து இந்த போதை பழக்கம் வந்து சின்னாபின்னமாக்கும், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கும். அவன் வாழும்போதே நரகத்தை அனுபவிக்கும் அளவிற்கு அவன் வாழ்க்கை ரொம்ப சீரழிஞ்சு சின்னாபின்னமாக போகுன்றதை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இதில் அளவா ஜாஸ்தியா அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒன்ஸ் அது ஒரு விஷத்தை நான் அளவாக குடித்தா என்ன, ஜாஸ்தியாக குடித்தா என்ன, எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இந்த இயற்கை படைப்பில் இந்த மனித வாழ்க்கைக்கு வந்து ஒரு மூட் ஆல்டரிங் சப்ஸ்டன்ஸ், அது சிகரெட்டாக இருந்தாலும் சரி, அது காஃபியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு தூக்க மாத்திரைகளாக இருந்தாலும் சரி, இல்லை மது பழக்கமாக இருந்தாலும் சரி, எதுவாயினும் இந்த உடலையும் மனதையும் ஒரு விஷயம், அதாவது ஆன்மீகம் கூட சொல்லலாம், இந்த ஆன்மீகத்தையும் இந்த உடலையும் மனசையும் ஒரு விஷயம் என் குடும்பத்தையும் கெடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது விஷத்தை அளவாக குடித்தாலும் தப்பு தான். அது ரொம்ப ஈஸியாக வந்து குடிக்காதன்னு சொல்லலாம். பட் இங்கே முடிவெடுக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை தானே தவிர இதை வந்து வேறு யாரையோ எதையுமே நான் சூழ்நிலைகளை காரணமாக காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் என்னென்னா, நான் நிறைய இடங்களில் பேசும்போது ஏன் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனையே வராதா, உங்களுக்கெல்லாம் துக்கமே இல்லை போல இருக்குது, நீங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படின்லாம் சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாது. நாங்களும் சராசரி மனிதர்கள் தான். எனக்கு எந்த ஒரு மூட் ஆல்டரிங் சப்ஸ்டன்ஸும் நான் எடுக்க மாட்டேன். இது எப்படி நான் கையாளுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, நான் வந்து ஒரு துக்கமான ஒரு செய்தி, ஒரு சூழ்நிலையை நான் அனுபவித்தாலோ, இல்லை எனக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலோ, இல்லை ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலோ, இதற்கு தேவை மதுபானம் கிடையாது, ஒரு மூட் ஆல்டரிங் சப்ஸ்டன்ஸ் இங்கே எனக்கு தேவை கிடையாது. இங்கே தேவை எல்லாமே என்ன அப்படின்னாக்கா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு தேவை. அந்த சூழ்நிலையிலிருந்து வேறொரு பக்கம் என்னுடைய கவனத்தை நான் செலுத்த வேண்டும், அவ்வளோதான். நாங்கள் மோஸ்ட்லி நான் பயிற்சி செய்கிறதெல்லாம் என்னன்னாக்கா, ஒரு பிரச்சனை வருது, ஆஃபீஸில் ஒரு பிரச்சனையா இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனையா, முதல்ல அந்த இடத்த காலி பண்ணிடுவேன். அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு ஒரு சினிமாவுக்கு போகலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடங்களுக்கு போகலாம். அந்த மாதிரி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என் உடலுக்கும் எந்த பிரச்சனையும் வர்றதில்ல, என் மனசு மன ரீதியாகவும் மூளை ரீதியாகவும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுறதில்ல. இனிமே வந்து அந்த பிரச்சனையுடைய தன்மை, அதாவது இன்னைக்கு இந்த மத்தியானம் இப்போ இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்த டெலிகாஸ்ட் ஆகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, நீங்கள் வேணா பாருங்கள், நாளைக்கு இதே நேரம் உங்கள் பிரச்சனையுடைய தன்மையும் அதனுடைய வீரியமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு ஒரு நொண்டி சாக்கு சொல்லிவிட்டு எனக்கு இந்த பிரச்சனை ஆகிப்போச்சு, எனக்கு சிகரெட் வேணும், எனக்கு தண்ணி அடிக்கணும், எனக்கு மதுபானத்தை எடுத்தால் தான் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்மளே ஏமாற்றிக்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் அடிப்படையாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அவ்வளோதானே தவிர இதுக்கு மதுவை நாட வேண்டிய அவசியம் கிடையாது. மது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதமான ஒரு போதை பழக்கமாக இருந்தாலும் அது வீட்டுக்கு, உடலுக்கு, நாட்டுக்கு, குடும்பத்திற்கு கேடு இல்லை, கேடு அப்படின்னு தான் இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ அளவாக குடிக்கிறதுனால எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போகிறதில்ல. அளவாக குடித்தாலும் சரி, ஜாஸ்தியாக குடித்தாலும் சரி, பல இன்சிடென்ட்ஸில் வந்து ஒரு சின்ன ஆஃபீஸில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சண்டை, அதுக்காக அளவாக குடிக்க போய் உயிரை விட்டவங்க இருக்காங்க இந்த சொசைட்டியில். ஸோ இன்னைக்கு கார்பரேட் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே இது என்ன கல்ச்சர்னே புரிய மாட்டேங்குது. கார்பரேட் கம்பெனிக்காரனே கூட்டிகிட்டு போய் ஊற்றி கொடுக்குறான். அது வந்து இன்னைக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலே மதுவை நாட வேண்டி இருக்குது. சந்தோஷம் அப்படிங்கிறது இங்கே ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். இங்கே சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், ஏமாற்றம், வருத்தம், இது எல்லாமே வந்து இயற்கையாகவே இந்த மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். இப்போ சந்தோஷத்தை நாட வேண்டும், அந்த மகிழ்ச்சியை நாட வேண்டும் என்பதற்காக எல்லாருமே வந்து மதுவை நாட வேண்டியது கிடையாது. முதல்ல ஒரு சிறுவனுக்கு வந்து இந்த பள்ளி, அது இப்போ இந்த டைமில் சொல்லணும்னா, இந்த ஸ்கூல் வெக்கேஷன் லீவ் விடுது பார்த்தீங்களா, இந்த ஏப்ரலில் அந்த சம்மர் லீவெல்லாம், அந்த லாஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சு வெளியே வரும்போது இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி. அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு மதுவோ இல்லை எந்த ஒரு போதையோ தேவையில்லை. அதே மாதிரி ஒரு படித்து முடித்த உடனே ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு, ஒரு ஹை பெய்டு சேலரியில் எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு நினைக்கும் போது உள்ளுக்குள்ளே ஏற்படுறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு எந்த ஒரு போதையும் தேவையில்லை. ஸோ அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மகிழ்ச்சிங்கிறது வந்து உள்ளே இருக்கிற ஒரு விஷயம், அது ஆன்மா சார்ந்த ஒரு விஷயம். அதற்காக இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை உள்ளே கொடுத்தா தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்றது எல்லாமே நம்மை நாமளே ஏமாற்றி கொள்கிற ஒரு விஷயம். அதனால் இந்த மனித வாழ்க்கைக்கு, அதுவும் இந்த அற்புதமான இந்த வாழ்க்கை பயணத்துக்கு, பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கும் இந்த பயணத்தில் வந்து இந்த போதை துளியளவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக மாறும். ஏன்னா பல பேர் என்னென்னா, நான் ஆரம்பத்தில் அளவாக தான் குடித்தேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு தன்னைத்தானே ஏமாற்றி வாழ்க்கை சின்ன பின்னமானதை நான் கண்கூட நிறையா பார்த்துருக்கேன். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டிலும் நானும் சரி, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் திருமிகு பொன்குமார் அவர்களும் சரி, இந்த போதை பழக்கங்களை முற்றிலுமாக ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, போதை பழக்கம், எனி ஃபார்ம் ஆஃப் மூட் ஆல்டரிங் சப்ஸ்டன்ஸ், நாட்டுக்கும், வீட்டுக்கும், உயிருக்கும், குடும்பத்திற்கும் கேடு. அதனால் இது வேண்டாம். எந்த அளவுலையும் கொஞ்சம் ஜாஸ்தியெல்லாம் இல்லை, விஷத்தை எந்த அளவில் சாப்பிட்டாலும் கேடு தான். அதனால் வேண்டாம் தான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம்.
கால சூழ்நிலையில் இளைஞர்கள் நம்ம அதிலும் குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு பெரும் நாடு, வளர்ந்து கொண்டு இருக்கும் நாட்டில் வந்து இந்தியா வந்து ஆக்சுவலி அதிகப்படியான இளைஞர்கள் கொண்ட ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரிய நாடாக இருந்துகிட்ருக்கு. இதில் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சின்ன வயசுலேயே ஒரு அகால மரணம் அடைகிறாங்க. அந்த பைக் ரேசிங்கு இது எல்லாத்துக்கும் என்னென்னா ஒரு ஊன்றுகோலாக அது உள்ளேருந்து புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா, அடிப்படையில் இது ட்ரக்ஸ் தான். இதில் என்னென்னா நம்ம என்ன எனிஹாவ் யங்ஸ்டர்ஸை பொறுத்தளவுக்கு நான் இது என்னுடைய பார்வை என்ன அப்படின்னாக்கா, அவன் ஒரு மனிதனாக பிறந்த ஒருத்தருக்கு வந்து அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இன்றைக்கி அந்த ஆண் பெண் பேதமே கிடையாது. ட்ரக்ஸுக்கு முன்னாடி வந்து சிலது வெளியே தெரியுது, சிலது வெளியே தெரியாமல் இருக்குது. அதுதானே தவிர ஆண் பெண் பேதமெல்லாம் கிடையாது. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு திருமணமாகி ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற வரைக்கும் அவன் வந்து ஒரு பெற்றோருக்கு குழந்தை தான். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி ஏடிஎம் மிஷின் மாதிரி ஆகிட்டாங்க. எப்படின்னாக்கா, என் குழந்தைக்கு எல்லாத்தையுமே நான் கொடுப்பேன், அவன் கேட்குறது எல்லாத்தையுமே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறதுல மட்டுமே குறியாக இருக்கிறமே தவிர குழந்தைகளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதும் குவாலிட்டியான நேரத்தை அவங்களுக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் இந்த குடும்ப அரவணைப்புகளுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து அப்பா அம்மாவை தாண்டி இந்த குழந்தைங்களுக்கு அத்தை மாமா பெரியம்மா சித்தி அப்படிங்கிற அந்த ஒரு குடும்ப வட்டாரத்துக்குள்ளேயே இன்றைக்கி இந்த குழந்தைகள் கிடையாது. டோட்டலாகவே சோஷியல்னு சொல்லி டோட்டலாகவே சோஷியல் மீடியாலையும் வெளியே போயிட்டாங்க பசங்க. அந்த குடும்ப கட்டமைப்புக்குள்ள அந்த குடும்ப கட்டமைப்புகளையும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் வந்து பெற்றோர்கள் சொல்லித்தர தவறி இருக்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து ட்ரக் அடிக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைய வந்து அந்த பெற்றோர்கள் மானிட்டர் பண்ண தவறி இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா குழந்தைங்களை பொறுத்தளவுக்கும் அவன் ஒரு குழந்தை, அவ்வளோதான். அவன் காலேஜ் படித்தாலும் சரி, ஸ்கூல் படித்தாலும் சரி, அந்த குழந்தைய வந்து பெற்றோர்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு தவறி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து ராத்திரி 7 மணியை தாண்டிட்டாலே வந்து எங்கே போனேன், ஏன் இவ்வளோ நேரம், யார் கூடன்னு எங்கள் கேள்வி கேட்டாங்க. இன்றைக்கி அது என்னென்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் பசங்களுக்கு ரோட்டில் என்னங்க வேலை? அதுலேயும் ஒரு சில நேரங்கள்ல எல்லாம் கோயம்புத்தூர்லேயும் சரி, சென்னை போன்ற பெருநகரங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண் பெண் பேதமின்றி வெளியே இருக்கிறாங்க. ஸோ இதில் எதுலேயுமே வந்து ஒரு ஆரோக்கியமான உறவுகளை எங்களால் பார்க்கவே முடியல. ஸோ இதில் வந்து பெற்றோர்கள் குழந்தைங்களை அதிகப்படியாக கண்காணித்து அவங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணாத வரைக்கும் இந்த ட்ரக் கல்ச்சருக்குள்ளே நாளுக்கு நாள் இளைஞர்கள் உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த தமிழகத்தில் வந்து கஞ்சா விற்பனை மற்றபடியான போதைப்பொருள் விற்பனையெல்லாம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு வந்து யாரையும் குத்தம் சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே போல் பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம ஒரு பக்கத்தில் நம்ம பேசினாலுமே ஒரு பக்கத்தில் நம்ம இந்த சொசைட்டிக்கு என்ன பங்களிப்பு கொடுக்குறோம், ஒரு பெற்றோராக உங்களோட சொசைட்டிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பே உங்களுடைய குழந்தைகள் நாளைய எதிர்காலம், இந்த மாநிலத்தினுடைய இந்த நாட்டினுடைய எதிர்காலமான உங்களுடைய பிள்ளைகள் கூட நீங்கள் எவ்வளோ தூரம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, அவனை எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு குடிமகனாக இந்த நாட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. எங்கே டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது. அதுதானே இந்த போதைப்பொருள் புழக்கம் ஜாஸ்தியானதுக்கு காரணமே தவிர இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. அதனால் பெற்றோர்கள் அதிகப்படியாக குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து கொடுத்து குடும்ப கட்டமைப்புக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும்னு இந்த நிகழ்ச்சி மூலிமா பதிவு பண்ண விரும்புகிறோம். தலைவரும் சரி நாங்களும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தனிமனித ஒழுக்கம். ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 2006 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் பூர்ண மதுவிலக்கை பற்றி பேச மாட்டீங்களா அப்படின்னு. பூர்ண மதுவிலக்கு வந்தால் மட்டும் என்ன மாறிட போகுதுன்னு நினைக்கிறீங்க? 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சாங்க. கொரோனாவுடைய 2வது அலை அப்போ தான் ரொம்ப கோர தாண்டவமாக இருந்தது. மதுபான கூடங்கள்லாம் முற்றிலுமாக அதை க்ளோஸ் பண்ணாங்க. எல்லாத்தையுமே டாஸ்மாக் கடைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணாங்க. நம்ம ஆட்கள் என்ன செஞ்சான், வீட்டிலேயே சட்டி பானையை வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டான். ஒரு சிலர் வந்து இந்த சானிடைசர்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நிறைய இந்த செய்திகளை நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு விதமான பூரண மதுவிலக்கு மாதிரி தானே அந்த காலகட்டங்கள் இருந்தது. எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால் கர்நாடகாவில் போய் வாங்கி குடிக்கிற கூட்டம் இருக்கதா போகுது, கேரளாவில் போய் வாங்கி குடிக்கிற கூட்டம் இருக்கதா போகுது, இல்லை வீட்டிலே வச்சு காய்ச்சி குடிக்கிறவங்க இருக்க தான் போகிறான். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் மக்கள் இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். 1983 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து இந்த டாஸ்மாக் நிறுவனத்தையே உருவாக்கி அதுலேயும்
அதிமுக ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்த டாஸ்மாக் கடைகள் அனைத்தையும் ரீட்டைல் ஷாப்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே நடத்தும் அப்படிங்கிறத அப்கிரேட், அதாவது இந்த ஸ்கீமை அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்தது அம்மையார், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். இதில் இதெல்லாமே பேசுறதுக்கு வேணா எல்லாமே நல்லா இருக்குமே தவிர தனி மனித ஒழுக்கம் என்பது மிக மிக ஒரு அவசியம். இது இல்லாமல் நம்ம அரசாங்கத்தை குற்றம் சொல்லுவதோ இல்லை மற்றவங்கள எனக்கு வேண்டாம் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விஷயத்த நான் தான் முடிவெடுத்து நல்லா இருக்கணுமா இல்லை நான் அழிஞ்சு போகணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம தான் முடிவெடுத்து நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கணுமே தவிர மற்றவர்களை குறை கூறிட்டு இருந்தால் குறை கூறிட்டு நம்மளை நாமளே அழிச்சுக்க வேண்டியது தான். மேலும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஏன் புள்ள சிதைபடும் செய்திகள்